ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரைடு எடுக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அப்படியே எடுப்போம். சரிங்களா? இங்கேருந்து என்ன இருக்குது ஓ சாரி, இது ஒன்று இருக்குது பக்கத்தில். அப்புறம் தனியாக ஒரு இடத்துல இருந்தேன் பாருங்க, ஒளிச்சிருக்கிற ஒரு இடம். இது எடுக்கவா? ஓகே, அதுக்கு போவோம். அங்கே பாருங்களேன், அந்த வண்டி இப்போ புதுசாக எடுத்த வண்டிங்க இது. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ கேமரா மாதிரி ஒன்று வச்சுக்கிறான் பாருங்க. நல்லா இஷ்டம் வந்து ஃபஸ்ட் எடுத்தன அது இஷ்டானுங்க. யாரா அவனுங்களா? சரி விடுங்க, நம்மளுக்கு இடி வாங்குறது ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம அதை பார்த்து ஓட்ட மாட்டோம். பாருங்களேன், அது ஏதோ ஒரு கேமராங்க. பின்னாடி கேமரா, முன்னாடி கேமரா, பின்னாடி கேமரா தான். செம்மையாக இருக்கு பாருங்களேன். நல்லா வெளிச்சமாக வேறு இருக்குது. இதுதான் நம்ம பார்த்துருக்கணும், நம்ம பார்க்கல இந்த வாட்டி. சரி, இப்போ தானே கற்றுக்குறோம். இந்த மாதிரி ஒரு கேமரா இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேங்க. நல்லா இருக்குல்ல அந்த கேமரா வெளிச்சம்? அந்த சவுண்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுதா? இடிச்சிடக்கூடாதுன்ற அர்த்தம். நல்லா வெளிச்சமாக தெரியுது பாருங்களேன். நான் வேறு மிரரை பார்க்கறதுக்கு பதில் அதை பார்த்து ஓட்டுறேங்க. இப்போ அது வேறு கண்ணு நேராக அங்கே தான் போகுது. பார்த்தீங்களா, பேக் இந்த சைடு மிரர் தான் நல்லா ஒரு கேமரா மாதிரி வச்சுருக்கான் பாருங்க. பக்கால என்னாச்சு? எதிர அடிக்க போகிறேன், ஒன்றும் இருக்கலையே. இந்த வந்துருச்சு, பக்கத்தில் வந்துச்சு. இந்த வண்டி நான் ஆக்சுவலாக எடுக்காத காரணம் என்னென்னா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க இந்த வண்டி, அதான் பிரச்சனையே. அங்கே தான் எடுக்கலை. பட் இருந்தாலும் இப்போ நான் எதுக்காக எடுக்கிறேன்னா, இதையும் கற்றுக்கணும்ல, அதுக்காக தான் எடுக்கிறேன். அவ்வளோதாங்க, வந்துட்டோம். ஏன்டார் இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்றே ஒன்று தான் இருக்குதுங்க, அதுதான் இது. சரி எடுப்போம். அந்த ஒன்றையே எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம், அது வந்து அது எப்படி சொல்கிறது, இது ஒரு நல்ல ஒரு ரைடாக இருக்கும். அது கலர் பார்த்தீங்களா?
ஒரு பச்சை கலர். ம். கம்பு, கம்பு. ஓகே. எடுப்போமா? எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க பாருங்க. இருக்கியா? வண்டியோட லுக்க பார்த்தீங்களா? விடுகாலையில நேரங்க இது. இன்னும் கூட போலாமா? எஸ், இன்னும் கூட போலாம். ம். கரெக்ட்டா போய் லாக் பண்ணணும். ஓகே. பக்கா பாருங்க. சூப்பர்ல. அப்படியே எவ்வளோ அழகா வெளிய பார்த்து வண்டி. இந்த வியூ நல்லா இருக்குல்ல? ம். கம்பு, கம்பு. பாருங்க. இதாங்க பிரச்சனை. இந்த வண்டியில இருக்கிற பெரிய பிரச்சனை இதான். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். விடுகாலையில எடுத்துருக்கோம். இது ஒண்ணு தான் ப்ராப்ளம் வண்டியில. வாவ்! ஏங்க செம்ம சென்சிட்டிவ்ங்க. கஷ்டம் இது ஓட்டுறது. இந்த வண்டிய நீங்க நல்லா பழகணும். இதுக்கு முன்னாடி வச்சிருந்தோமே வண்டி, அதுவே சென்சிட்டிவ் தான். ஆனா அதோட இது சென்சிட்டிவ் ஜாஸ்தி. அதுதான் ஒரு பிரச்சனையே. ஆனாலும் ஓட்ட முடியும். பழகிட்டா போதும். ம். அந்த இது சம்மந்தமான ஒரு வீடியோ போடுறேங்க நானு. ஃபியூச்சர்ல கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில போடுறேன். எப்படி நம்ம இதில அந்த ட்ரக்லாம் புதுசா வாங்குறது. ஆக்சுவலா வாங்குறதுன்றது ஸ்டீம்ல தாங்க இருக்கு. நீங்க அதில போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அ தெரியும். ஸ்டீம்ல தான் அதெல்லாம் இருக்கு. நானே உங்களுக்கு அதுக்கான வீடியோ போடுறேன்.
அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வெர்ஷன் தான். இது வந்து நீங்கள் என்ன இது வந்து பெய்டு வெர்ஷன் தான். அதாவது காசு கொடுத்து வாங்கி தான் போடுறேனே தவிர இது வந்து இது கிடையாது. சரிங்களா? கிராக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இதோட ரேட்டு வந்து ஒரு டைம் ஸ்டீமில் வந்து மாறிட்டே இருக்கும். சில இடத்துல கம்மியாக இருக்கும், சில நேரத்தில் அதிகமாக இருக்கும். நான் கம்மியாக இருக்கும்போது வாங்கினேன். அது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். அது மாதிரி மேப்பு இப்போ லாஸ்ட்டாக வந்த மேப் வந்து ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தாரு. அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 450 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் ஏறி போச்சு. 800 ஆயிடுச்சு, 850 கிட்ட வந்துருச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இது வந்து தானியம் சொல்லுவாங்கள்ல, கம்பு அந்த மாதிரி இதான் கொண்டு போகிறாங்க இதில். பார்த்தீங்களா? இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கண்ட்ரோல் கிடைக்குது. பெருசாக சொல்ல முடியாது, ஆனால் கண்ட்ரோல் லைட்டாக கிடைக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் எப்போவுமே இருக்கிற இடம் தான். நம்ம இந்த ஊருக்குள்ளே தான் அதிகமாக சுற்றிட்டு இருப்போம் எப்போவுமே. ஏன்னா இதான் புதுசாக வாங்கினதுனால. நீ ஃபஸ்ட்டு ஏறிடணும் தம்பி. அந்த மாதிரி எல்லா விதமும் நீங்கள் ஸ்டீமில் கட்ட உங்களுக்கு தான் ஒரிஜினல் அவைலபிள். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிட்டு இது பண்ணுங்கள். அப்புறம் அந்த பஸ்ஸு பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. நம்ம ஊர் பஸ்லாம் போடுங்க அப்படின்னு, நம்ம ஊர் பஸ்லாம் இது பண்ணுங்கன்னு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் இல்லைங்க. இருந்தேன்னா கண்டிப்பாக போட்டிருப்பேன். மற்றவங்களாம் எப்படி போடுறாங்கன்னா அதெல்லாம் கிராக்டு வெர்ஷனுங்க. அதெல்லாம் வந்து டைரெக்டாக செல்லில் கிடையாது. அது இவங்களாம் ரெடி பண்ணுறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இதில் இந்த கேம் பிரியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டாங்க தப்பிச்சிட்டேன், பட் இருந்தாலும் இஷ்டம். அவங்க வந்து இதெல்லாம் வந்து உருவாக்கி அவங்க வந்து அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது டேரெக்டாக அந்த கேமில் இல்லைங்க. எழுந்திருந்தால் எனக்கும் கிடச்சிருக்கோம், நானும் போட்டிருப்பேன். ஆனால் அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லைங்க. அதை போடவும் விருப்பம் இல்லை அவ்வளோவா.
ஒரு வேளை கிடச்சிதுன்னா நான் என்ன சொல்கிறதுன்னா, இதில் இருந்தால் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸ்ட்ரீமில் இருக்க எல்லா பஸ்ஸுலாம் ஸ்ட்ரீமில் இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊரோட மேப் வந்து இல்லை. நம்ம ஊர் மேப் வந்து இல்லை. அது மாதிரி பஸ்ஸும் நம்ம ஊருக்கு இல்லைங்க இதில். நான் தேடி பார்த்தேன், இல்லை. அது எப்படி தேடுறதுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வீடியோ போடுறேன் அதுக்காக. நீங்கள் அதில் போய் பார்த்து ஒரு வேளை உங்களால் தேடி எடுக்க முடிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஆனால் உங்கள் கேம் வந்து ஸ்டீமில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணுங்க. கனெக்ட் ஆகலைன்னா அதை எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது கிராக் வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கேமாக போட்டு உங்கள் ஸ்டீமில் கனெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்டீமில் கனெக்ட் பண்ண முடியாது. அதை நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீமில் இருந்ததுன்னா மட்டும்தான். ஏன்னா அது வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது கேம்குள்ளே போயிடுங்க. நீங்கள் எந்த ஒரு தூக்கி அங்கே போடணும், அங்கே இங்கே போடணும், அங்கே போடணும்லாம் அவசியமே கிடையாது. பா எவ்வளோ ஜஸ்ட்டு பாருங்க. நம்ம வந்து சேர்த்துருக்கணுமா? அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நான் வந்து கூட சீக்கிரம் போடுறேங்க, போட்டு காட்டுறேன் எப்படி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் காட்டுறேன். உண்மையிலே எல்லாமே ஆனால் தான் நான் சொல்கிறேன், இது வந்து நான் ஒன்றும் தப்பாக எதுவுமே விளாட்ல. இந்த கேமில் என்ன இருக்கோ அதான் விளாட்றேன், போதுங்களா? இந்த கேம்லனா ஸ்டீம், இது வந்து இந்த கேம் வந்து ஸ்டீமோட கனெக்ட் ஆகிருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டீம்லேருந்து வாங்கும்போது அது டைரெக்டாக ஸ்டீமோட இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் டைரெக்டாகவே ஸ்டீம் வழியாகவே எடுத்துக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிவு வேறு எதுவும் இல்லை, அதான் கண்ட்ரோல் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. டேட்டா இடிக்குது வாய்ப்பு, அதான் பார்த்தீங்களா? அவனும் விடாமல் போகிறான் பாருங்களேன்.
இப்போ இதோட அழகை பார்ப்போமா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதோட அழகு. மறைஞ்சிருதுங்க பாருங்க, இவ்வளோ அழகா இருக்குங்க. பா எப்படி இது பாருங்க. ஓகே ஓகே, தெரியாம வெடிச்சிட்டேன். தெரியாமல் அதில் இன்னும் கண்ட்ரோல் வரல, வேறதில்ல. ஓகே ஓகே ஓகே, நல்லா போச்சு. பொருளுக்கு எந்த டேமேஜ் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். சேம் இவ்வளோதாங்க நண்பர்களே. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ இந்த டிராஃபிக்லாம் இருக்குல்ல, அந்த டிராஃபிக்லாம் கூட நம்ம வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் சரி தான், நீங்கள் எது பண்ணாலும் அப்டேட் மட்டும் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் சிலதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க இடம். ஆடா பாவிங்களா. அவ்வளோதான், அப்படியே போய்டு. ஏன்னா கிட்ட வந்துட்டோம். இந்த ஊருக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம், பட் இருந்தாலும் முடிச்சிடாத, அப்படி போய் அப்படியே போ. அந்த டைரக்ஷனில் அவனால் ஓட்ட முடியாது. ஏய் வந்துட்டான், நல்ல வேலை. பாருங்களேன், மாற மாட்டுது பாருங்களேன். அப்படி மாறு, அதுதான் அதான் கரெக்டாக இருக்கும். அப்படியே ஏறி அப்படி ஸ்டாப். நான் மழை போய் போதானே தெரியலையே. நீ எங்கே இருக்கு? இந்த சைடில் இருக்குதா? வந்துட்டோங்க பக்கத்தில். இதுதான் இதுதான் அப்படிதான். என்டர். சரிங்களா, எக்ஸலண்ட் தான், இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. சூப்பர். ஒரு நல்ல ரைடு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ட்ரக்கை மட்டும் எடுக்கிறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும் பாருங்களேன். பார்த்தீங்களா?
அங்க போய் நிறுத்திடலாம். இடிக்குமா? அவ்வளோதான். பக்காவா நிறுத்திட்டேன் பாருங்க ஒரு இடத்துல. இன்ஜின் ஆஃப் பண்ணு. அடுத்து நம்ம இங்கே தான் எடுக்க போகிறதுனால இங்கேயே இருக்கட்டும். ஓகே நண்பர்களே, சூப்பரா இருந்தது. பக்காவா வந்துட்டோம். இப்போதைக்கு நீங்க லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். ஓகே. பாய்.